வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அழைத்தார் பியூஷ் கோயல். அவசரமாக ஹெலிகாப்டரில் ஏறி பறந்து வந்த அண்ணாமலை. பாஜகவில் என்ன நடக்கிறது, இதைதான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. கூடவே உடல்நல சரியில்லை, ஏதாவது ஏடாகூடமா பேசுனா மன்னிச்சிடுங்க. நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட அமைதி காத்தாரு. அவருக்கான தொகுதி கிடைக்கல, அதனால தேர்தலில் போட்டியிட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, மோடி அவர்களை வரவேற்கின்ற அந்த நிகழ்வுல அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்தும் அவர் புறக்கணித்து விட்டார் அப்படின்னாங்க. மூன்றாவது, பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று வர்றதா இருந்தது, உடனடியா வரப்போறாரு, அண்ணாமலைக்கு தொகுதியை ஒதுக்க போறாங்க, அதனால அண்ணாமலை போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொடர்பாகவே செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. சரி, பொழுது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பாஜகவில் என்னதான் நடக்குது என்று பார்த்துட்டு அதற்கு பிறகு முழு அப்டேட்டும் தருவோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். முதல்ல அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நம்ம மோடி அவர்களை அண்ணாமலை அவர்கள் அழைக்க போலையா, யாரெல்லாம் அழைப்பார்கள் என்று ஒரு பட்டியல் இருந்ததோ அந்த அழைப்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பெயரும் இருந்தது. ஆனால் வரவேற்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பெயர் இருந்தும் அவர் போல. அதற்கான அதிருப்தி, அவருக்கான தொகுதியை பெற்றுத்தரவில்லை தமிழ்நாடு பாஜக. அதனால நான் மோடி அவர்களை வரவேற்பதற்காக அண்ணாமலை போல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதானா என்று கொஞ்சம் தீர விசாரித்து பார்க்கின்ற பொழுது, முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குகின்ற பொழுது யாரெல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை ரெடி பண்ணுறாங்க. அப்படி பட்டியலை ரெடி பண்ணுகின்ற போது அண்ணாமலையுடைய பெயரும் சேர்க்கின்றார்கள். கோயம்புத்தூர் சொந்த ஊர் அண்ணாமலை, இது அவர் இல்லாமையா, அதனால முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையிலும் மோடியை பார்த்து அரசியலுக்கு வந்தார் அண்ணாமலை அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக மோடி அவர்களை அண்ணாமலை வரவேற்பதற்காக ஆசைப்படுவார், அவருடைய பெயரும் சேர்த்துருங்கப்பா பட்டியலில் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் வந்து பரிந்துரைத்தார்கள். பட்டியல் ரெடியாச்சு. உடனே அகில இந்திய தலைமைக்கு இந்த பட்டியலை அனுப்புகிறாங்க. அகில இந்திய தலைமையிலேருந்து ஃபோன் வருது, இந்த மோடி அவர்களை வரவேற்பதற்கான இந்த பட்டியலில் யார் யார் வராங்கன்னு மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனடியாக எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கப்படுகிறது, எல்லாரும் ஆஜராயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த தருணத்தில் அகில இந்திய தலைமைக்கு அண்ணாமலை ஊரில் இல்லைங்க, அவருடைய பெயரை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கின்றார்கள். அதனால தான் நம்ம மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வருகின்ற கடைசி தருணத்தில் வரவேற்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பெயர் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் பரிந்துரைக்கின்ற போது அண்ணாமலையுடைய பெயர் இருந்தது. அதனால தான் நயனார் நாகேந்திரன்கிட்டே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. அப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டேன், அவர் ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்கிறார். அப்படின்னா அண்ணாமலை தரப்பில் இருந்து கூட ஊரில் இருக்காங்களா இல்லையா என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தலை. அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நயனார் நாகேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் ஊரில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அண்ணாமலை ஊரில் இல்லாத போது அவரை ஏன் சேர்க்கணும் வரவேற்பாளர் பட்டியலில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை நீக்கிட்டு இருக்காரு நம்முடைய நயனார் நாகேந்திரன். ஸோ கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீக்கியிருக்காங்க. அதனால் அண்ணாமலை பக்கமும் தப்பு இல்லை, ரெண்டாவது நயனார் நாகேந்திரன் பக்கமும் தப்பு இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை கூட நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு, நான் 6ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண போகிறேன், ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியும் தமிழகத்துக்கும் வராரு. ஸோ அவரை வரவேற்பதற்காக நான் போனோமா இல்லை மனு தாக்கல் பண்ணுறதுக்காக போனோமா, அகில இந்திய தலைமைகிட்ட கேட்டுட்டு தான் இதை முடிவு பண்ணுமே அப்படின்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி தான் அண்ணாமலை பெயர் கடைசி நேரத்தில் நீக்கினது அகில இந்திய தலைமையினுடைய ஒப்புதல் தான். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களோ இல்லை அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்களோ ஊரில் இல்லைன்னு சொன்னதுனால தான் வரவேற்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இல்லை அப்படின்னு உதாரணத்துடன் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டு உடைச்சார். ஸோ மோடி அவர்கள் வரவேற்கின்ற விஷயத்தில் இருந்த சர்ச்சையானது உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து தனக்கு தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது வருத்தத்தில் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக கட்சி இட்ட வேலைகளை அண்ணாமலை செய்யாமல் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி என்ன கைகாட்டி இந்த வேலையை செய்ய சொல்லுதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஏன்னா பாஜக சேர்க்கின்ற போது 2 விஷயத்தை மனசுல ஏற்றிக்கணும். ஒன்று நாடு பெருசு, 2வது பார்ட்டி பெருசு, 3வது தான் தனி மனிதன். அதனால நாடும் கட்சியும் முக்கியம் என கருதக்கூடிய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சி எடுக்கின்ற வேலையை கண்டிப்பாக செய்வார். அதன் அடிப்படையில் தான் நேற்று பாண்டிச்சேரி வந்தார். பாண்டிச்சேரியில் இண்டி கூட்டணியை கிழின்னு கிழிச்சாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்த உடனே முதலமைச்சராக இருக்கலாம், இல்லை கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் வெறுமனே தேர்தலுக்காக இணைந்த கூட்டணி அல்ல, கொள்கையால் இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கை பாண்டிச்சேரியில் எங்கே போச்சு? இந்த கொள்கை கேரளாவில் எங்கே போச்சு? அப்போது மொத்தமாக நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா கொள்கை என்று சொல்லிட்டு? அப்போது பதவி என்று வருகின்ற போது இவங்க களத்தில் இறங்கி நேரடியாக மோதிக்குவாங்க. அதுதானே கேரளாவில் தெரியுது, அதுதானே பாண்டிச்சேரியில் தெரியுது. விடுதலை சிறுத்தை கட்சியானது கொள்கைன்னு பேசும், மதசார்பற்ற தன்மைன்னு பேசும். கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகள் தான், நாங்களும் இடதுசாரிகள் தான், எங்களுக்குள்ள எந்த கொள்கை மாறுபாடும் கிடையாது அப்படின்னு வாய்க்கீழே பேசக்கூடியவர் தான் திருமாவளவன். ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன பண்ணியிருக்காரு? அதே இடதுசாரிகளையும் அதே காங்கிரஸையும் அதே திமுகவை எதிர்த்து 3 வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் திமுகவில் 6 பேர் காங்கிரஸ் எதிர்த்து போட்டிடுறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் திமுக எதிர்த்து போட்டியிடுகின்றார்கள். இது என்ன நியாயம்? கம்யூனிஸ்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேட்பாளர்களை திமுகக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறாங்க. இதில் எங்கே கொள்கை இருக்குது? இதில் எங்கே கூட்டணி இருக்கிறது? ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எதிர்த்துக்கிறாங்களாம், ஆனால் தமிழகத்தில் கொள்கையால் இணைந்து இருக்கின்றார்களாம். மொத்தத்தில் பாண்டிச்சேரியில் நம்ம ஒன்னா நின்னாலும் சரி, தனித்தனியாக நின்னாலும் சரி, பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸை வீழ்த்த முடியாது. அதற்காக பாஜக என்ற பூதத்தையும் பாண்டிச்சேரியில் காட்ட முடியாது. பாண்டிச்சேரியில் பாஜக ஆண்டாலும் அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகவுடைய ஆட்சியை பார்த்தவங்க திமுகவையும் சீண்ட மாட்டாங்க, காங்கிரஸையும் சீண்ட மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சீண்ட மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் பாஜக தான் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால பாஜக எந்த மாநிலத்தில எல்லாம் கூட்டணியாகவோ தனியாகவோ ஆளுகிறதோ அங்கெல்லாம் வந்து மதசார்பற்றவர்கள் என்று இடதுசாரிகள் என்று சொல்லிட்டு தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொள்கின்றார்கள் அல்லவா பெரும் பெரும் பணக்காரர்கள். அவங்கெல்லாம் வந்து பாஜக மேல பழி போட்டுட்டு நாங்க மதசார்பின்மைகள் இடதுசாரிகள் அப்படின்னு பீத்திக்க முடியாது. பாஜக ஊழல் இல்லாம ஒழுக்கமான ஆட்சியை தரக்கூடியவங்க. 2வது கம்யூனிஸ்ட்கள் தான் வந்து எளிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாஜக இருக்கின்ற தலைவர்கள் எளிமையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க, கலாச்சாரத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அதனால ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மதசார்பின்மை சீன் போடுறாங்க பாருங்க. இந்தியா கூட்டணி தான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும், பன்முகத்தன்மையை காப்பாற்ற முடியும், மதசார்பற்ற தன்மையை காப்பாற்ற முடியும், சிறுபான்மையர்களுக்கு இந்த இந்தி கூட்டணி தான் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ரீல் ஓட்டுறாங்க பாருங்க. அந்த ரீல்லாம் அருந்து போயிடும். அதனால தான் பாஜக பூதத்தை பாண்டிச்சேரியில் காட்ட முடியல. ஸோ அதனால யாருக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் தனித்தனியாக போட்டியிடுகின்றார்கள். நீயா நானா பார்க்கலாண்டா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அதை தான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டைலில் வெளுத்து வாங்கினாரு. பாண்டிச்சேரியில் அடிச்சுக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்கிறீங்க. 2வது திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரவுடிகளுடைய கலாச்சாரத்தை வளர்த்துருக்குது. இப்போ பாண்டிச்சேரியிலையும் அந்த மாதிரி ரவுடிசத்தை வளர்க்கலாம் என்று பார்க்குது. அதனால என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணி தோற்கடிச்சிடாதீங்க. திமுகவை தமிழகத்தில் விரட்டியடிப்பதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் மீண்டும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது. வளர்ச்சியில் இருந்தது பாண்டிச்சேரி, அமைதியாக இருந்தது பாண்டிச்சேரி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. கொஞ்சம் கெடுபிடி ஆரம்பித்த உடனே குற்றவாளிகள்லாம் பாண்டிச்சேரிக்குள்ளே நோஞ்சிடறான். ஸோ அவங்களையெல்லாம் தேடி தேடி வேட்டையாட வேண்டும் என்றால் மீண்டும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தானுங்க வேணும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் வருஷத்துக்கு 15,000 கோடி பாண்டிச்சேரிக்கு ஒதுக்குறாங்க மத்திய அரசாங்கம். அதை அப்படியே கொள்ளடிச்சு நம்முடைய ராகுல் காந்தி குடும்பத்துக்கு கொடுத்துட்றாங்கப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதுக்கு திமுக தேவைப்படுகிறது. இப்போ கூட்டணி போட்டுக்கிட்டு பாண்டிச்சேரியை கொள்ளடிக்க வராங்க, அவங்கள உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு அண்ணாமலை பேசினாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில் அவங்க ஊழல் பண்ணதை பக்காவாக புட்டு வச்சாங்க. அதனால் ராஜ்பவன் தொகுதியில் வந்து கேபி ராமலிங்கம் என்கின்றவரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். உடனடியாக பியூஷ் கோயல் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. நான் தமிழ்நாடு வந்துட்டேங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. பரவாயில்ல, அவசரமாக வாங்க, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னாரு. அண்ணாமலையும் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தார். அங்கே விமானங்கள் இல்லை. உடனடியாக ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நேராக சென்னையை நோக்கி வந்துட்டார்.
பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து இறங்கி திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி பேசினார். ரெண்டாவது, பாஜக வேட்பாளர் பட்டியல் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னும் சில நாட்களில் வெளியாகும் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார். சரி, பேட்டி கொடுத்து முடித்து விட்ட பிறகு கமலாலயம் போகலாம் அப்படின்னு அங்கிறவங்களும் அழைச்சாங்க. இல்லை, அண்ணாமலை வரட்டும், ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருக்கார், அதுக்கு பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணி அண்ணாமலை வந்த பிறகு தான் கமலாலயம் போனாருங்க. ஸோ அங்கே போய் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினாங்க. அப்புறம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு திமுகவினுடைய ஊழல் பட்டியலினுடைய அறிக்கையை வெளியிட்டார்கள். ஸோ திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, ஊழல் எப்படி இருந்தது, வளர்ச்சி எப்படி இருந்தது, குடும்ப ஆதிக்கம் எப்படி இருந்தது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய அடாவடிகள் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டை எப்படி சுரண்டி இருக்கின்றார்கள், மலை கொள்ள, மணல் கொள்ள, அப்புறம் டாஸ்மார்க் ஊழல், அது மட்டும் இல்லாமல் கிட்னி முறைகேடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் பண்ணது எல்லா பட்டியலையும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆதிக்கத்தின் காரணமாக தமிழக அழிஞ்சி போய் இருக்கிறதையும் பட்டியலிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அழகாக விளக்கினார். ஸோ நான் கூட வந்தார், அவசர அவசரமாக அண்ணாமலையை கூப்பிட்டாரு. நிச்சயமாக யார் வேட்பாளர் என்ற விஷயத்தை தான் விவாதம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு மாலையிலே வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை விட போகிறாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் வேட்பாளர் பட்டியலில் திமுக 5 ஆண்டு காலத்தில் பண்ண அக்கிரமங்களை வந்து பட்டியலிட்டார். ஸோ மக்கள் திமுகவுடைய அராஜகத்திலிருந்து விடுபட வேண்டும் என நினைக்கின்றார்கள். அதற்கான மாற்றத்தை எடப்பாடி தலைமையில் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். அண்ணாமலை இல்லாமல் திமுகவுடைய ஊழல்களை படிக்க முடியாது அப்படின்னு பியூஷ் கோயல் நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய ஊழல்களை சும்மா புட்டு வச்சார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்று பட்டியலிட்டார். ஸோ அந்த தருணத்தில் நிறைய விவரங்கள் வெளியே வந்தது. ஆனால் இப்போ பியூஷ் கோயல் தேர்தல் நேரத்தில் அந்த ஊழல் பட்டியலை தான் வெளியிட்டார். ஸோ இதன் மீது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைகின்ற போது எவனையும் விடமாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவைகளையும் நாங்கள் தூசி தட்டுவோம், கடவுள் அருளால் ஆட்சி அமையும். அப்போது இந்து மதத்தை இழிவாக பேசக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை யாரெல்லாம் இழிவாக பேசினாங்களோ, என்னென்னலாம் பேசினாங்கோ அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் பட்டியலிட்டார். ஸோ அண்ணாமலை வந்த பிறகு தான் நான் கமலாலயம் போவேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிந்து வானதி சீனிவாசன் கிட்ட வந்து அண்ணாமலையை உட்கார வச்சு, ஏமா நீ கோவை வடக்கு விட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா அண்ணாமலை கோவை வடக்கு விட்டு கொடுக்க மாட்டுறாங்கப்பா. எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி வச்சு நடத்துறாரு. அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. நம்ம 5 தொகுதி வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ அந்த 5 தொகுதியை இப்போ கை வச்சாருன்னு வச்சுங்களேன், மீண்டும் கலவரம் ஏற்படும். ஏற்கனவே அதிமுக எனக்கு சீட்டு கிடைக்கல, உனக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. உட்கட்சி பிரச்சனையாவது உச்சம் இருக்குது. ஒவ்வொன்றாக அந்த பக்கத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை அழைத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் வேட்பாளரை மாற்ற வேண்டும், தொகுதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயம் நடக்க வாய்ப்பே கிடையாது. வெற்றி தான் நமக்கு குறிக்கோள். அதனால நீ எந்த தொகுதியை எடுத்துக்கிற அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அண்ணாமலை கேட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொடுத்த 27 தொகுதியில் ஒரு தொகுதியை டிக்கடிச்சிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதனால தான் ஊழல் பட்டியல் அறிக்கையை வெளியிடுகின்ற போது அண்ணாமலை வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். திமுகவுடைய ஊழல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். பியூஷ் கோயல் அவர்கள் சொல்ல திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊழல்களும் வெளிவந்து விட்டதா இல்லை ஏதாவது விட்டுட்டாரா என்று அண்ணாமலை பார்த்துருந்தாரா என்னவோ தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பியூஷ் கோயல் அவர்கள் செய்தியாளருடைய கேள்விக்கு பதிலளித்தார். அந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றி ஆங்கிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மொழிபெயர்த்தார். ஸோ எனக்கு தெரிந்து இன்னும் 2 நாளுக்குள்ளாக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலானது வெளியாகிவிடும். ஆனால் குறுகிய காலம்தான் இருக்கிறது. அதற்குள்ளாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்து அவங்க மனு தாக்கல் பண்ணிட்டு போய் தேர்தல் களத்தில் வேலை பார்த்து வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அதனால் நம்ம விஜய் அவர்கள் கூட வந்து 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் சென்ற வருஷம் ஏப்ரல் மாதமே வந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை உருவாக்குனாங்க. அது மட்டும் கிடையாது, யாருக்கு எவ்வளோ தொகுதி என்று எல்லாருக்கும் முன்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி எவ்வளோ தொகுதி என்று பிரித்து கொண்ட மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் யார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கலாம். இத்தனை நாள் காலம் கடத்தி விட்டு இன்னும் சில நாளில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன்னு சொல்றது பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சாங்களா, இல்லை ஒப்புக்கு சப்பு நாமளும் போய் களத்தில் நிற்போம் 27 பேரும் அப்படின்றதுக்காக வேட்பாளர் பட்டியலை லேட்டாக அறிவிக்கிறாங்களேன்னு நமக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது காங்கிரஸ் கட்சி அறிவிச்சா என்ன, அறிவிக்காவிட்டால் என்ன, அவனுங்க தோக்க போறானுங்க, அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரட்டை இலக்கத்தில் சட்டப்பேரவைக்குள்ள போக வேண்டும் என்று நினைக்கிற பாஜக வேட்பாளரை முன்கூட்டி அறிவித்திருக்க வேண்டும்.
வேட்பாளர் தேர்வு என்கின்ற போது பாஜக மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பஞ்சாயத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு தான் பாஜக தலைமை இருக்கிறதா? புரியவே இல்லை. ஸோ 2 நாட்களில் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்போம் என்று சொல்றாங்க. எனக்கு தெரிந்து 6ஆம் தேதியோட பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்றது கடைசி நாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மொத்தமாக இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ள எப்படி வேட்பாளர் அறிவிச்சு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு 21ஆம் தேதி வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். அதுக்குள்ள போய் களத்தை எப்படி பாஜக வேட்பாளர்கள் ரெடி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் திமுக எதிராக ஆவேசமா பேசிக் கொண்டிருக்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் சோகமா தான் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். ஸோ அவருடைய மனக்குறையானது தீர்க்கப்படவில்லை அகில இந்த பாஜகவில். ஸோ அறகுறையாக தான் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் என்ற எண்ணம் மட்டும் எனக்குள் இருக்குது. சரி நண்பர்களே, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுவாரா இடமாட்டாரா, அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.